கிட்டத்தட்ட 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கும் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன். இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது 6 முறை கிடைத்திருக்கிறது. ஒரே நாளில் 21 பாடல்களை பதிவு செய்து பெரும் சாதனை புரிந்தவர் இவர். ஆரம்பத்தில் ஒரு இசைக்குழுவில் தலைவராக இருந்த பாலசுப்ரமணியம் அந்த குழுவில் இளையராஜா கிட்டார் வாசிப்பாளராக இருந்திருக்கிறார். 1966ஆம் ஆண்டு வரை இளையராஜாவுடன் நிறைய கச்சேரிகளை நடத்தியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடகராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகர் பல படங்களில் நடித்து மக்களின் பேராதரவினை பெற்றவர் இவர். அதோடு சிறந்த இசையமைப்பாளராகவும் பல படங்களில் இவர் பணியாற்றியிருக்கிறார். இவர் இசையமைத்த படங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சத்யராஜ், கௌதமி ஆகியோர் நடிப்பில் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியன் பின்னணி இசை அமைத்துள்ளார். 2003ஆம் ஆண்டு வெங்கட் பிரபு நடிப்பில் வெளிவந்த உன்னை சரணடைந்தேன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியன் இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். அதே போலவே 1992ஆம் ஆண்டு வெளியான ஊர் பஞ்சாயத்து திரைப்படத்திற்கும் இவர் தான் இசை அமைத்திருக்கிறார். அதே போல 1991ஆம் ஆண்டு இவரே நடித்து வெளியான திரைப்படம் சிகரம். இந்த திரைப்படத்திற்கும் இவர் தான் இசையமைப்பாளர். 1983ஆம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திற்கும் இவர் தான் இசையமைப்பாளர். இந்த படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மேலும் 1991ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கிய தையல்காரன் திரைப்படம். இந்த படத்தில் பார்த்திபன் ஹீரோவா நடித்திருப்பாரு. இந்த படத்திற்கும் இவர் தான் இசையமைத்துள்ளார். இதில் தையல்காரன் திரைப்படத்தில் இருக்கும் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில் அவரை இசையமைத்து அந்த படத்தில் அமைந்த 5 பாடல்களும் அவரே பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.